பணக்காரர்கள் ஆவது எப்படி என்று பல்வேறு விதமாக வீடியோக்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். எந்த வீடியோ என்றால் எப்படி ஏழையாக இருப்பது என்று. ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவா? எப்படி ஏழையாக இருக்கின்றது என்பது. ஏழையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எதுவும் செய்ய வேண்டாம். வேலைக்கு போக வேண்டாம், தொழில் செய்ய வேண்டாம், வீட்டிலே சும்மா இருந்தாலே நம்ம ஏழையாகி விடலாம். எந்தவித முயற்சியுமே தேவையில்லை. ஆனால் உயிர் வாழ முடியாது என்பது வேறு ஒரு விஷயம். நாம் அதற்கு செல்லவில்லை. ஆனால் ஏழையாவது எப்படி என்று கேள்வி கேட்டால் மிக சுலபம். எதுவுமே செய்யாமல் இருந்தால் ஏழையாகி விடுவீர்கள். இத்தகைய ஒரு அற்புதமான உண்மைதான் நம்முடைய ஞானத்திலே வெளிப்படுகின்றது. என்னவென்றால் உள்ளுக்குள்ளே ஏழையாக இருக்க வேண்டும். வெளியிலே நாம் பல்வேறு வசதிகளோடு வாழ்கிறோம், பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறோம், பணக்காரர்களாக இருக்கின்றோம். அல்லது வெளியிலே நாம் எதுவுமே இல்லாமல் ஏழையாக இருக்கின்றோம். வெளியிலே ஏழையாக இருப்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அதனால் எந்த பயனும் கிடையாது, இறந்துதான் போவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏழையாக இருந்தால் நீங்கள் ஒரு உயர்நிலையை அடைவீர்கள். எப்படி உள்ளுக்குள்ளே எப்படி ஏழையாக இருப்பது? உள்ளுக்குள்ளே ஏழையாக இருக்கணும் என்றால் உள்ளுக்குள்ளே நீங்கள் எதையுமே பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு சார்பு நிலை, ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடாது. எந்த விதமான ஒரு பிடிப்பு நிலை இருக்கக்கூடாது. அது மதமாகட்டும், மொழியாகட்டும், நம்பிக்கைகளாகட்டும், எந்த நம்பிக்கையும் பொழுது தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. எந்த விதமான கொள்கைகள் இருக்கக்கூடாது. எந்த விதமான நம்பிக்கைகளோ, எந்த விதமான ஒரு பழக்க வழக்கங்களோ, பிடித்தவை பிடிக்காதவை என்று வேறுபாடு இல்லாமல், பேதம் இல்லாமல், எந்த விதமான கலாச்சாரியத்தை பிடித்து தொங்காமல், எந்த விதமான பாரம்பரியத்தை பிடித்து தொங்காமல், எதையுமே பிடித்து தொங்காமல் தன்னந்தனியனாக நீங்கள் இருந்தீர்கள். உள்ளுக்குள்ளே நான் சொல்வது உள்ளுக்குள்ளே நீங்கள் இருந்தீர்கள். நீங்கள் பரம ஏழை, எதுவுமே இல்லை. அத்தகைய பரம ஏழை தான் இறைத்தன்மை. அப்போ அத்தகைய பரம ஏழையாக நீங்கள் இருக்கும் பொழுதுதான் உங்களை இறைவன் அணுகுவான். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இறைத்தன்மை மலரும். எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், நீங்கள் வெளியிலே எப்படி இருக்கின்றீர்கள் என்பது வேறு விஷயமான, உள்ளுக்குள்ளே பரம ஏழையாக இருங்கள். டோன்ட் கெட் ஐடென்டிஃபைட் வித் எனிதிங், எனி ஆர்கனைசேஷன், எனி செட்டப், எனி பாலிசி, எனி நத்திங். ஜஸ்ட் பி ஃப்ரீ. அதுதான் உண்மையான ஏழ்மை. நன்றி, வணக்கம்.